This video is sponsored by SBO Digital Marketing. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போது SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். இது மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாபுங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், ஜாப் சீக்கர்ஸ் இப்படி யார் வேணால் ஜாயின் பண்ண முடியுங்க. இந்த ஜாபை செய்கிறதுக்குன்ட்டு ஃபிக்ஸட் ஹார்ஸ்லாம் எதுவும் கிடையாது. உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுற வகையில் SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிம்பிள் டாஸ்க்காக அமைச்சிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கண்டென்ட்டை மட்டும் ஷேர் அண்ட் பப்ளிஷ் பண்ணால் போதும். இதில் ஏதோ ஒரு பொருளை நம்ம செல் பண்ணணும், இல்லை யாரையாச்சும் ரெஃபர் பண்ணணும், எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்ககிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் இதில் ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் இருந்தால் கூட போதும், நீங்கள் எலிஜிபிள் பர்சன் ஆகிடுவீங்க SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, டே 1லேருந்தே உங்களோட டெய்லி இன்கம்மை இன்ஸ்டன்ட் பேஅவுட்ஸோட எடுக்க முடியும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 2005 முதலாக புத்தக திருவிழா அப்பதான் தொடங்குறாங்க. முதல் புத்தக திருவிழா 2005. நான் போய் எங்க அப்பா கிட்ட சொல்றேன், அப்பா புத்தக திருவிழா மதுரையில் ஆரம்பிச்சிருக்காங்கப்பா, எனக்கு ஒரு 4 புத்தகம் வேணும்ப்பான்னு ஒரு 4 புத்தகத்தினுடைய பேரை சொல்றேன். 4 புத்தகம் தாங்க கேட்டேன். 4 புத்தகம் சொல்லி இந்த 4 அப்படியே முறைச்சு பார்த்துட்டு போயிட்டாரு. மறுநாள் போய் கேட்கிறேன், அப்பா இந்த 4 புத்தகம் பாருனேன். அப்பயும் பதில் சொல்ல, முறைச்சிட்டு போயிட்டாரு. 3வது நாள் போய் கேட்கிறேன், பயங்கரமான திட்டு. இவங்க பாடத்தை படிக்க மாட்டானுங்க, புத்தக திருவிழால போய் புத்தகம் கேட்கறாங்கன்னு பயங்கரமா திட்டுறாரு. நான் யோசிக்கிறேன், என்னன்னா 4 புத்தகம் தானே கேட்டோம், இதுக்கு இவ்வளவு திட்டுறாரு, வாங்கியே தரமாட்டேன்ட்டாரு. 10 நாள்ல புத்தக திருவிழா முடிஞ்சிடும், என்னப்பா பண்றதுன்னு யோசிக்கும் போது அப்ப புத்தக திருவிழாவினுடைய பேச்சு போட்டி நடந்தது. மதுரை மாவட்ட அளவில் பேச்சு போட்டி நடந்தது. கிட்டத்தட்ட 250 பேர் அந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்டார்கள். அந்த பேச்சு போட்டியில் முதல் பரிசாக 5000 ரூபாய் பரிசு பெற்றோம் 2005. இப்ப இந்த 5000 ரூபாய்க்கு புத்தகம் கொடுத்துட்டாங்களா, 10% டிஸ்கவுண்ட், 5500 ரூபாய்க்கு புத்தகம் எடுத்துக்கலாம். வீடு முழுக்க புத்தகத்தை நிரப்பினேன் கொண்டு போய். இப்ப எங்க அப்பா அப்படி ஒரு கெத்தா அப்படி பார்த்தோம், ஜெயிச்சிட்டேன் பாத்தியா, ஒரு புத்தகம் வாங்கி தர மாட்டேன்னு இல்லை, ஒரு 4 புத்தகம் வாங்கி தர மாட்டேன்னு இல்லை, வீடு பூரா புத்தகம், இப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எங்க அப்பா அப்படி ஒரு கெத்தா பார்த்தேன். அவர் எதுவுமே சொல்லல, சிரிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எப்ப நான் புத்தகம் எடுத்து படுத்தாலும் எதுவும் சொல்ல மாட்டார், அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு மட்டும் போயிடுவார். ஒரு பத்திரிகை வந்துச்சு, எங்க அப்பா அந்த பத்திரிகை எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு என்னை கூப்பிட்டு சொன்னாரு, தம்பி இந்த மதுரையில புத்தக திருவிழா ஆரம்பிச்சப்ப என்கிட்ட ஒரு 4 புக்கு கேட்டேல, எப்ப 20 வருஷம் கழிச்சு. 20 வருஷம் கழிச்சு எங்க அப்பா கேட்கிறாரு, மதுரை புத்தக திருவிழா ஆரம்பிச்சப்ப என்கிட்ட ஒரு 4 புக்கு கேட்டேல, அப்பா வாங்கி தரல, என் மேல உனக்கு கோவமாப்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னப்பா 20 வருஷம் கழிச்சு, அதெல்லாம் இல்லப்பா, அதெல்லாம்